ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நல்லா மொறுமொறுன்னு கோதுமை மாவு வச்சு போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. நல்ல கிறிஸ்பியா வரும். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு பவுல்ல 1 கப்பு போல கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கப்பு போல அரிசி மாவு எடுக்கணும். இப்போ இது இவ்வளவு சேர்த்துட்டு ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, பெருங்காயத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்க்கணும். சேர்த்துட்டு கொஞ்சமா பேக்கிங் சோடா இவ்வளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு 1 கப்பு தண்ணி இதுல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா திரும்பவும் இதுல ஒரு 1/4 கப்பு போல நம்ம கடலை மாவு சேர்க்கணும். அப்பதான் நல்லா பெர்ஃபெக்டா வரும் போண்டா. இப்போ 1/4 கப்பு கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா பேட்டர் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ எண்ணெயை நல்லா சூடு பண்ணிட்டு நல்லா சூடா இருக்கக்கூடிய எண்ணெயில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கை வச்சு போண்டாவை போட்டு எடுங்க. இது போட்ட உடனே பார்த்தீங்கன்னா எண்ணெயில் இந்த மாதிரி மேலோட்டமா வர ஆரம்பிக்கும். ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கும் இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னாலே. இப்போ இதை நல்லா 2 பக்கமும் மாத்தி மாத்தி போட்டு நல்ல ஒரு கோல்டன் கலர் வரது வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, சூப்பரா ஃப்ரை ஆயிடுச்சு. இனிமேல் இதை அப்படியே நம்ம வெளியே எடுத்து நல்லா ஆற வச்சுட்டு சூடோடய சாப்பிட்டுருங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.